7/6/2024 நிர்மல் 383க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தா என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். பாருங்கள், கருமையா 525க்கு 66க்கு நம்ம கொடுத்துருக்குறோம். ஆல் போர்டு 702ன்னு கொடுத்துருக்குறோம். சரிங்களா, நமக்கு 7 ஆனது பி போர்டில் ஒரு அருமையான பாஸ், நம்மளும் 7 பி போர்டில் கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஒரு அருமையான பாஸ் கொடுத்துருக்குறோம். சரிங்களா, 7 கொடுத்துருக்குறோம். சி போர்டில் 8 வந்திருக்கு. ஆனால் நம்ம 3 கொடுத்துருக்கோம், பவரில் அடிச்சுக்கிறோம். ஆனால் 8 நம்ம கொடுத்துருக்குறோம். ஏ போர்டு நான் சொல்லி தான் கொடுத்துருந்தேன், நாளைக்கு மாறுமானா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஏ போர்டானது சி போர்டுக்கு வரலான்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அப்படின்னா இந்த 8 மட்டும் ஏ போர்டுக்கு வந்துச்சுன்னா பாருங்கள், நமக்கு ஃபுல் வின்னிங் இங்கேயே இருக்குது. சரிங்களா, பி போர்டுக்கு கரெக்டாக ஏ போர்டில் 5 கொடுத்துருக்குறோம். சரிங்களா, 5 7ங்கிற நம்பர் சி போர்டு ஏ போர்டு மாறுன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த 8 இங்கே வந்திருக்குது. சரிங்களா, நம்ம வீடியோவை நல்லா பார்க்குற நண்பர்களுக்கு, டெய்லி பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். இங்கேயும் நான் சொல்லி தான் கொடுத்தேன். 7க்கு பவர் 2 இருக்குது, 0க்கு பவர் 5 வரலாம்னு சொல்லிட்டு இங்கே 5 கொடுத்துருக்கேன் பாருங்கள். நேற்று வீடியோ கூட பாருங்கள். சரிங்களா, நம்ம தெளிவாக சொல்லி கொடுத்துருந்தோம், வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அது அருமையான வின்னிங் வந்திருக்குது. சரிங்களா, அதேமாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இது 2 டிஜிட்டலில் நம்ம கொடுத்தது என்ன கொடுத்துருக்குறோம், 58 கரெக்டாக கொடுத்துருக்குறோம். ஒரு ஏசி செட்டு 2 டிஜிட்டல் கொஞ்சம் நாளாக வராமல் இருந்தது, அதனால் இன்றைக்கி கரெக்டாக வந்திருக்கு. 58ங்கிறது ஏசியில் வந்திருக்குது. நம்ம எப்பவும் சொல்லி தான் கொடுப்போம், ஏபி ஏசின்னு கரெக்டாக ஏசிக்கு நமக்கு பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா, அதேமாதிரி 7 9 கொடுத்துருந்தோம், 7 8ன்னு கொடுக்கல, 7 3ன்னு கொடுத்துருக்குறோம். பாருங்கள், பவரில் இப்போ ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்கு இன்னொரு செட்டு. சரிங்களா, இல்லைனா அது 7 8ன்னு இருந்துச்சுன்னா அருமையான வின்னிங் வந்திருக்கும். சரிங்களா, அது பவரில் போயிடுச்சு. சரிங்களா, அடுத்து நம்ம டபுள்ஸ்லாம் வருமானு இந்த மாதிரி கொடுத்துருந்தோம், ஆனால் டபுள்ஸ் வரல. 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 8 உள்ளே தான் வந்திருக்குது. சரிங்களா, 5 8 உள்ளே தான் வந்திருக்குது. 7ன்னு ஒன்று இருந்தால் தான், 8 கூட 7 இருந்தால் தான் நமக்கு பிசி பாஸ் ஆகும், பாக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஆனால் இது ஒன்றும் செட் ஆகலை. ஓகே கொடுங்க, நம்மளுக்கு இங்கே ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்குது. போர்டுலேயும் அருமையான வின்னிங் வந்திருக்கு. கரெக்டாக கொடுத்துருக்கோம். 5 7ன்னு கொடுத்துருக்குறோம். 8 3 பவர் கொடுத்துருக்குறோம். 3க்கு பவர் 8 தான். அதே நேரம் நான் சொல்லி தான் கொடுத்துருந்தேன் நேற்று, சி போர்டு ஏ போர்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த 8 மட்டும், ஆனால் அந்த 5 அங்கேயே நிப்பாட்டி அடிச்சுக்கிறாங்க. 8 மட்டும் தீக்குள்ளே வச்சுருக்காங்க. நம்ம ஃபுல் வின்னிங் இங்கேயே எடுத்துருக்கோம் பாருங்கள். சரிங்களா, நாளைக்கு உண்டான கணிப்பில் போயிடலாம். சரிங்களா, 7ஆம் தேதி கணிப்பில் போயிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு அருமையான வின்னிங் நம்ம அப்பப்போ எடுத்து கொடுப்போம். வந்துச்சுன்னா பேட்டர்ன் நல்ல மாதிரியாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். சரிங்களா, அதேமாதிரி கேரளா மற்றும் டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா, டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் நோ கெஸ்ஸிங்லாம் வீடியோவிலே பார்த்துருங்க. சரிங்களா, 1 மணி டியர், 6 மணிக்கு டியர், 8 மணி டியர். சரிங்களா, புக்கிங் ஒன்லி. சரிங்களா, பாருங்கள், விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, கேஎல் 3 மணிக்கு 4 சோன் நம்ம புக்கிங் எடுக்கிறோம். விருப்பம் இருக்கவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதேமாரி நாளைக்கு ஆல் போர்டை பார்த்தீங்கன்னா 306. சரிங்களா, 306ங்கிற நம்பர் கொடுக்குறேன். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நல்லா பாருங்கள், 306 இதுக்குண்டான பவரும் சொல்லி கொடுத்துட்றேன். 3க்கு பவர் 8. சரிங்களா, 0க்கு பவர் 5. சரிங்களா, 6க்கு பவர் 1. சரிங்களா, இது ஏன் சொல்லி கொடுக்குறேன்னா, இதுலேருந்து 2D இந்த மாதிரி வரலாம். இருந்தாலும் உங்கள் கணிப்பில் இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். என்னுடைய கணிப்பு இதான் இருக்குது. சரிங்களா, நாளைக்கு இந்த மாதிரி எதாவது வருதா பாருங்கள். 30ங்கிறது என்னுடைய கணிப்பு. சரிங்களா, 6 வந்தால் வரலாம், சப்போர்ட்டுக்கு கொடுத்துருக்குறேன். சரிங்களா, பாருங்கள். அதேமாரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 30 கொடுத்துருக்குறேன். சரிங்களா, பி போர்டை பொறுத்தவரைக்கும் 4 5 கொடுத்துருக்குறேன். சி போர்டை பொறுத்தவரைக்கும் 2 7 கொடுத்துருக்குறேன். சப்போர்ட்டுக்கு வெளியில் ஒரு 6 கொடுத்துருக்குறேன். ஏன்னா இந்த 6 உள்ளே வந்தாலும் வரலாம், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதேமாதிரி போர்டு சேஞ்ச் ஆகாமல் மாறலாம். ஏன்னா ஏ போர்டு சி போர்டு இந்த 2 போர்டு மட்டும், ஏன்னா நேற்று மாறி இருக்கும்போது இன்றைக்கி நாளைக்கும் மாறதுக்கும். ஏன்னா மாறினா 2 நாள் 3 நாள் மாறும். மாறாமல் அப்படியே அடித்தா அப்படியே அடிப்பாங்க. அதுக்காண்டி தான் டெய்லி நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். எப்போவுமே வீடியோஸ் தள்ளி பார்க்காம கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ நான் சில விஷயங்கள் சொல்லும்போது உங்களுக்கும் புரியும். ஏன்னா சில டைமில் எனக்கு தோன்றது உங்களுக்கு தோணாது, உங்களுக்கு தோன்றது எனக்கு தோணாது. அதனால் நம்ம 2 பேருமே ஒழுங்காக நம்ம இதை பார்த்தோம்னா கணிச்சு வைக்கலாம். அதுக்காக தான் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா, அதுக்கு நான் சொல்கிறது தான் வரும்னு கிடையாது, எல்லாமே ஒரு கணிப்பு தான். சரிங்களா நண்பா, பாருங்கள். அதேமாதிரி ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் 42 72 48 67 68 32 13 50. சரிங்களா, ஏபிபிசி ஏசி. சரிங்களா, எதுக்கு வேணாலும் மாறலாம். அதேமாதிரி போர்டு ரொட்டேட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் வைக்கிற போது ஒரு செட்டு 2 செட்டை எடுத்திங்கன்னா அது ரொட்டேட் பண்ணியும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. 32னா 23 13னா 14 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. எல்லா செட்டுக்கும் அதே மாதிரி தான். சரிங்களா, ரொட்டேட் பண்ணி வச்சா தான் நம்ம ஒரு மிஸ் ஆகாமல் வின்னிங் வாங்க முடியும். அதேமாதிரி நாளைக்கு டபுள்ஸ் வருமானு கேட்டால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் நண்பா, வந்தால் 66 77 22 என்னுடைய கணிப்பில் இருக்குது. உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சரிங்களா, வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், வந்தால் வரலாம். சரிங்களா, கன்ஃபார்ம் கிடையாது.
ஆனால் வந்தால் இந்த நம்பருங்க வரலான்னு என்னுடைய கணிப்பில் இருக்குது. உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. அதே மாதிரி நாளைக்கு 3 டிஜிட்டல்னு பார்த்தீங்கன்னா 413 458 022 054 322 342 747 573 676 சரிங்களா. ஒரே ஒரு செட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். எப்பவுமே 8 செட்டு தான். இந்த ஒரு செட்டு எதுக்குன்னா இந்த 6ங்கிறது கொஞ்சம் உள்ளே வர்ற மாதிரியும் இருக்குது, வராத மாதிரியும் இருக்குது. இருந்தாலும் ஒரு டவுட்டில் இருக்கிற நம்பர் சரி உள்ளே கொடுத்துருவோன்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் வச்சு ப்ளே பண்ணுங்கள் நண்பா சரிங்களா. இது எல்லாமே பாக்ஸாக போடுறவங்க பாக்ஸாக போட்டுங்க. ஏன்னா பாக்ஸு தான் ஒரு வேளை செட் ஆகும், ஒரு வேளை டைரெக்டாக அப்படியேவும் கூட அடிக்கலாம் சரிங்களா. பாருங்கள் உங்கள் விருப்பம், உங்களுக்கு எப்படி கணிப்பில் வருதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க சரிங்களா. என்னுடைய கணிப்பை நான் கொடுக்குறேன், உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் சரிங்களா. இல்லைன்னா விட்டுருங்க சரிங்களா. அப்படியே போட்டாலும் சரி, மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணாலும் சரி. நாளைக்குன்னு ஒரு நல்ல வின்னிங்காக வரும்னு நம்பிக்கை இருக்குது, பார்க்கலாம் சரிங்களா. நாளைக்கு ஒரு கன்ஃபார்ம் வின்னிங் இருக்கும் சரிங்களா. 3 டிஜிட்டல்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா. டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் இந்த இதுக்கு போடுங்க சரிங்களா. பாருங்கள். நன்றி, வணக்கம். நாளை சந்திக்கலாம்.